வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாளுக்கு நாள் கொரோனாவுடைய கோர தாண்டவம் அதிகரித்து வருகிறது. முழு ஊரடங்குல ஒரு முழுமையான கட்டுப்பாடுகள் இன்னைக்கு இருந்து அமலுக்கு வருகிறது, கூடுதல் கட்டுப்பாடுகள் அப்படின்ற சூழலில் கூட இன்றைக்கு 33,000 தினசரி பாதிப்பு தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. 303 உயிரிழப்புகள், அதாவது 300 இப்போதான் கடந்திருக்கிறது. 303ஆக உயிரிழப்பு பதிவாகி இருக்கிறது. இந்த முழு ஊரடங்குல 10 மணிக்கு அப்புறம் கடைகளுக்கு கூட வெளியில் வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட வரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்லையும் ரெம்டெசிவிர் மருந்து வாங்குவதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் அதிகமானோர் கூடினாங்க. ஆயிரக்கணக்கில் கூடினாங்க. 300 பேருக்கு தான் மருந்து அப்படின்னால அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தமிழகத்தில் 5-6 இடங்களில் இந்த விற்பனை நடந்து வந்தாலும் கூட இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லோருக்கும் ரெம்டெசிவிர் தேவையா? இதில் வேற ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாமே, வேற முறைகளை பின்பற்றலாமே அப்படின்ற ஆலோசனைகளையும் மருத்துவர்கள் தரப்புல இருந்து தர தொடங்கி இருக்காங்க. இன்னொரு புறம் மரணம் அப்படின்றது 297, 98, தற்போது 303ஆக பதிவாகி இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம், உயிரிழந்தவர்களுடைய உடலை எரிப்பதற்கு கூட டோக்கன் வாங்க வேண்டும் அப்படின்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மயானங்கள்லாம் சிசிடிவி அமைத்து கண்காணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறப்போ, சொல்லக்கூடிய மரணங்கள், பதிவாகக்கூடிய மரணங்கள் உண்மையானவை தானா, இல்லை கூடுதலாக இருக்கிறதா, குறைத்து காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. அரசு ஒருபுறம் நடவடிக்கைகளை கடுமையாக்கினாலும் கூட இன்னும் வெளியில் வர்றவங்க, நான் முக்கியமான வேலைக்கு வெளியில் வர்றேன்னு சொல்லக்கூடியவங்களும் அதிகமாக பல காரணங்களை சொல்கிறாங்க. இப்போ கொரோனாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கடிவாளம் யாரிடம் இருக்கிறது? அரசிடம் இருக்கிறதா, மக்களிடம் இருக்கிறதா? விவாதிக்க காத்திருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. முதலாவதாக அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயவர்தன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கத்திலிருந்து டாக்டர் ரவீந்திரநாத் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல டாக்டர் சரவணன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு, ஏன்னா தனியார் மருத்துவமனையை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, இந்த கோவிட் சென்டர்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் எல்லாருக்குமே ரெம்டெசிவிர் பரிந்துரை செய்து விடுகிறீர்களா? ஏன்னா வெளியில் நிற்கக்கூடிய, கூட்டமாக இருக்கக்கூடிய, மதுரையில் இருக்கக்கூடியவங்க, சென்னையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே தனியார் மருத்துவமனைகளில் இருக்கவங்க. தனியார் மருத்துவமனைகளை எல்லாருக்குமே இதுதான் பரிந்துரையா? இப்ப உள்ளதுபடி பாத்தீங்கன்னா பிராக்டிகலா லேட்டஸ்ட் ஸ்டடிஸ் படி ரெம்டெசிவிருக்கு அதிக பயன் கிடையாது. பட் ஜென்ரலா இப்ப மக்களுக்கு ஒரு செய்தி போயிருச்சு, ரெம்டெசிவிர் கொரோனாவுக்கு அப்படின்னு. அதனால தனியார் மருத்துவமனை நாடி வரக்கூடிய மக்கள் எல்லாருமே ரெம்டெசிவிரை கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. அது இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப அப்ரப்டா ஒரு பெரிய ஷார்டேஜ் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அரசாங்கம் இப்ப மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரை தலைமை மருத்துவமனையில ஒரு நாளைக்கு 500 வயல் கொடுக்குறாங்க. 500 வயல் அப்படின்றது ஒரே ஒரு தனியார் மருத்துவமனைக்கே பத்தாது, அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. அப்ப அதை வாங்குவதற்கு மக்கள் ஒரு நீண்ட கியூல நிக்கிறது. அதுவே கொரோனாவுக்கான அந்த மாஸ்க் அணி, சமூக இடைவெளி எல்லாம் மீறக்கூடிய நிலை தான் இப்ப நாங்க மருத்துவமனைகளையும் பார்க்கிறோம். அதனால ரெம்டெசிவிரை அதிகமா இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்றது சொல்றாங்க. ரெம்டெசிவிர் எல்லாருக்குமே பலன் தராது, மைல்டா இருக்கக்கூடியவங்க சிவியரா போகக்கூடிய சூழலை கொடுக்கணும்ன்றாங்க. அப்புறம் எப்படி தனியார் மருத்துவமனைகளை ரெம்டெசிவிர் பரிந்துரை கொடுக்குறாங்க? அவங்க பரிந்துரை சீட்டு இல்லாம எல்லாருமே நிக்கிறாங்க அங்க. இல்ல, இப்ப அதான் ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. இப்ப மக்கள் வர பேஷண்டே இப்ப என்னுடைய மருத்துவமனை எடுத்துக்கிட்டாங்க, அட்மிட் ஆக வர்ற பொழுதே ரெம்டெசிவிர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனா உண்மையில ரெம்டெசிவிருக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்க்கிற அளவுக்கு பயம் தெரியவில்லை. அதனால மெயினா ஆக்சிஜன், ஸ்டீராய்ட்ஸ், இது மட்டும்தான் முக்கியமாக அதுக்கு தேவைப்படுகிறது. ஆமா, நான் திரும்ப வர டாக்டர் சரவணன் அவர்கள்ட்ட, நான் திரு ஜெயவர்தன் அவர்கள்ட்ட, ஒரு இடத்துல ரெம்டெசிவிர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கள்ளசந்தையில இருந்தது. இப்போ கள்ளசந்தையிலாம் வித்தீங்கன்னா குண்டர் சட்டம், நிறைய அரெஸ்ட் நடந்திருக்கிறது. ப்ராப்பரா 5 இடங்கள்ல தமிழகத்துல விற்பனை செய்யறாங்க, அதுக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட்டையும் கூட வாங்குறாங்க. அப்படின்றப்போ இதை மீறி அரசு எப்படி இந்த மருந்து விநியோகத்துல வேற என்ன செஞ்சிட முடியும்? ஜெயவர்தன். ஏற்கனவே டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே டாக்டர் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டது போல மக்களிடையே இது ராம்டெசிவிர் என்று எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கத்துக்கும் அரசுக்கும், அதாவது மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கின்றது. ராம்டெசிவிர் பொறுத்தவரையில ஒரு பக்கம் அரசாங்கம் தெள்ள தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கின்ற கடமை அதில் இடத்திலே இருக்கின்றது. இன்னொன்று, கலை நிலவரத்தில் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸை டிமாண்ட் பண்றது எல்லாம் இருக்கின்றது. சரவணன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ராம்டெசிவிர் பொறுத்தவரையில முதல் அலையின் பொழுது என்ன தேவை இருந்ததோ அதற்கேற்றாற் போல் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதன் வாயிலாக நிறைவேற்றியது.
இப்ப ராம்டெசிவிர் இப்ப இன்னைக்கு காலையில கூட நீங்கள் உங்களோட தொலைக்காட்சியிலே கூட போட்டு இருந்தீங்கள். 300 பேர் வந்து நேரு ஸ்டேடியம்ல வந்து வாங்குறதுக்காக வராங்க. அந்த வாங்குறதுக்கு 3000 பேர் லைன்ல நிக்கிறாங்க. இது ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடராக, ஒரு கிளஸ்டராக உருமாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு இது அமைந்துவிடும். எனவே அரசாங்கம் துரிதமாக இந்த நடவடிக்கை எப்படி இது வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம் என்கின்ற வகையிலே, அதுவும் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தில் உங்ககிட்டயே கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டவங்க எல்லாம் கூட கலந்துருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், நேரு உள்விளையாட்டு அரங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரங்கம், அங்கேயே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா அப்ப நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்லங்க. வேற எங்க நம்ம வைக்க முடியும்? மெரினா பீச்ல வைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, நேரு உள் விளையாட்டு அரங்கம் அவ்வளவு பெரிய அரங்கம். அந்த அரங்கத்துல கட்டுப்படுத்துவதற்கு அவர்களால் முடியவில்லையா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. வெளியிலே வந்து கியூ போட்டிருக்காங்க, உள்ள வந்து கியூ போட்டிருக்கலாம், ஒரு சமூக இடைவெளி வைத்திருக்கலாம், அதுக்கேற்ற போலீஸ் போர்ஸ் போட்டிருக்கலாம். எல்லா நடவடிக்கையும் செய்ய முடியாதது என்பது எதுவும் கிடையாது, செய்திருக்கலாம். இன்னொன்று, பிரதீப் கவுர் உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடியவர்களே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், இப்படி கியூல போய் நின்று வாங்கும் போது அதுவே ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடர், ஒரு கிளஸ்டரா ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையதான் ராம்டெசிவிர் இவங்க போய் வாங்குறாங்க. அப்படி இருக்கக்கூடிய விதத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை இண்டென்ட் ரேஸ் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டோம், இது மூலமா டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு அப்ரோச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஒரு ட்விட்டர்லயே அவங்க போட்டிருக்காங்க. அந்த அட்வைஸ் எல்லாம் அரசாங்கம் பொறுத்தவரையில் இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக இல்லாமல் முழுமையான ஒத்துழைப்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தர தயாராக இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் இது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. ஓகே, நான் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள்ட்ட, தனியார் மருத்துவமனைகளுக்கு பரிந்துரையின் பேரில் குறிப்பிட்ட அளவில் கொடுத்தா வந்து இந்த பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம வந்து சூப்பர் ஸ்ப்ரெடர் உருவாக்கிட்டு இருக்கோமா, இனிமேல் வந்து நேரு ஸ்டேடியத்துக்கு வந்ததுலேருந்து ஒரு கிளஸ்டர் வந்து உருவாகும் அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. இப்போ இந்த விவகாரத்தை அரசு சரியாக கையாளலையா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இது அரசாங்கம் சரியா கையாடுறாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னீங்கன்னா, லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் கேஸ்கள் அதிகமாக இருக்கிறது, அதிகமாகி கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்து இப்போ லாக்டவுன்ன்றது 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணது, 14 நாளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆமா, இப்ப 10ஆம் தேதினா இன்னைக்கு 15ஆம் தேதி, 9ஆம் தேதி வரைக்கும் வெளியில் சுற்றி கொண்டிருந்தவர்கள் நோய் தொற்று ஏற்பட்டால் எப்பொழுது அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? எனக்கு புரியல. அதிகபட்சம் 2 வாரம்ன்றதான சார் ஸ்டடீஸ்? அதிகபட்சம் 2 வாரம்னு நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்களா? சோ அப்போ 10ஆம் தேதி 9ஆம் தேதி நான் காமன் பப்ளிக்கா கேக்குறேன். எனக்கு மெடிக்கலா வந்து உங்கள மாதிரி டாக்டர்ட்ட பேசுறேன், எனக்கு தெரியுது. காமன் பப்ளிக்கா நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன், ஆனாலும் இவ்வளவு அதிகரிக்குது, இவ்வளவு சாகுறாங்களே, அந்த காமன் பப்ளிக்கோட கேள்வி நான் கேக்குறேன் சார். அததான் சார் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன் நானு. நீங்க 9ஆம் தேதி வந்து வெளியில சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கு அப்போ 14 நாள்னா என்ன உங்க கணக்குப்படி நீங்க சொல்ற அந்த 14 நாள் அப்படின்றது நீங்க 10 நாள் அப்படின்னே வச்சீங்கன்னா கூட 19 நாட்கள், 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை அந்த கேஸ் நம்பர்ஸ்ல வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த 10ஆம் தேதி லாக்டவுனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கே வந்து 20th or 25th மேல தான் வந்து யூ வில் பி ஏபிள் டு see what practical outcome of எங்க இருக்கும் அப்படின்றது. அதாவது இந்த லாக்டவுனுடைய பர்பஸ் சர்வ் ஆச்சா இல்லையா அப்படின்றது. இன்னொன்னு வந்து இந்த லாக்டவுனோட பர்பஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். why do we need a lockdown? ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் பண்ணப்போ, இப்போ லாக்டவுன் பண்ணப்போ நீங்கள் கொரோனாவை வீழ்த்த வேண்டும் என்றோ வெல்ல வேண்டும் என்றோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து this is a highly infectious disease. நமக்கு வந்து போதுமான கட்டமைப்புகள் நம்மிடம் இல்லை. இது வந்து உலக அனுபவத்தில் இந்த இட்டலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இது பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர்டா இருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் இருக்கும் படுக்கை வசதிகள், அதாவது மருத்துவமனை படுக்கை வசதிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி approximately around 19 lakhs or 20 lakhsனே வச்சுக்கோங்க. Do you know the statistics of இன்னைக்கு எத்தனை patients are becoming positive அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருந்து 4 லட்சம், 3னே வச்சுக்கோங்க, தினசரி பாதிப்பு. அந்த 3 லட்சம் பேர் அவர்களுக்கு 10 நாள் வந்து நீங்க அந்த தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஒரு கோவிட் பாசிட்டிவ்னு வந்துட்டாங்கன்னா 10 நாள் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் நான் சொல்றது 3 lakhs into 10 days is 30 lakhs. Whereas உங்களோட hospital infrastructure, bed strength available in the country is only 19 lakhs. Keep it as 20 lakhs. உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா படுக்கையுமே நீங்க வந்து கொரோனாக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா எமர்ஜென்சிஸ்ன்றது வரும். சில வார்ட்ஸ் cannot be used for corona. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 500 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதுல 500 பெட்லயும் கொரோனா பேஷண்ட்டை போட முடியுமான்னா கிடையாது. அது மாதிரி பண்ண முடியாது.
இது வந்து நீங்க வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் பெட்ஸ் தான் போடணும். ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் இப்போ இன்னொன்னு சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த 30 லட்சம் பேர் அப்படின்றது ஒரு 10 நாள்ல வந்து வர்றாங்கன்னா அந்த 30 லட்சம் பேர்ல ஒரு 70-80% will be asymptomatic. They will be tested positive, but they will be asymptomatic. They do not need ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. ஆக்சிஜன் தேவைப்படும். உங்களுக்கு வந்து கோவிட் கேர் சென்டர் அவங்க வீட்லயும் வச்சுக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணுவோம். There are rich people who have a huge house வேற அவங்க எல்லாம் தனிமையில் இருக்கலாம் அப்படின்றது வந்து அது நெக்லிஜிபிள், அதை விட்டுடுங்க. நான் என்ன சொல்றேன்னா 30 lakhல வந்து 70% to 80% will be maybe asymptomatic or who do not need hospitalization. ஆனா இவர்களுக்கு வந்து ஒரு கோவிட் கேர் சென்டர்ன்றது வேணும் அப்படின்னா நீங்க 80% of 30 lakhs அப்படின்னா 24 lakhs ஸ்ட்ரெயிட் அவே அது வந்து அந்த வந்துருது. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல தமிழ்நாட்டில் எந்த ஹோட்டலும் எங்கேயும் ஃபங்க்ஷன் ஆக போறதில்ல. இருக்கும் சென்ற முறை செய்த போலவே எல்லா ஹோட்டல்ஸையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொருவருடைய பேயிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1 star 2 star 5 star அப்படின்ற மாதிரி ஹோட்டல்ஸ் கொடுங்க. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி எல்லா காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் ஷட் நவ். ஸோ நீங்க வந்து அங்க இருக்கிற ஆடிட்டோரியம்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஸ் உங்களுக்கு தேவையான பெட். இது நான் வந்து தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாடுல டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் அவைலபிள் இஸ் 1,50,000. நம்மளுடைய இன்றைய பாசிட்டிவிட்டி ரேட் வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 30,000. இந்த 30,000 அப்படின்றது வந்து இன்டூ 10 அப்படின்னு போட்டீங்கன்னா 3 lakhs. நமக்கு மொத்தம் இருக்கும் படுக்கை வசதிகள் 1.5 லட்சம். உங்களுக்கு வந்து இப்போ 3 lakhs அப்படின்றது நீங்க அசியூம் பண்றீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட வேண்டியதுதான். 3 lakhs அது வந்து 60 lakhs 6 lakhs வரைக்கும் அதிகரிக்கிறது வாய்ப்புன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதாவது we have to be prepared for 60,000 cases per day. அதுக்கு நீங்க வந்து போதுமான கட்டமைப்பு இல்லை, இன்று இல்லை. அதை நாம் அந்த துரிதப்படுத்தி செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து 500 metric tons per day is our present day supply. ஆனா உங்களுக்கு வந்து தேவை வந்து அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, 700-800 metric tons. I am saying into 4 we have to be prepared for that. Beds into 4 into 5 அது வந்து அதுக்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து நீங்க அந்த கேள்வி உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும். ஏன்னா நீங்க தான் வந்து புதிய அரசு இல்லையா? இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஏற்கனவே வந்து 25,000 படுக்கை வசதிகள் அதாவது கோவிட் கேர் சென்டர்ஸ்ன்றது பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹோட்டல்ஸ் அது மாதிரி அது போன்ற விஷயங்களையும் அதையும் படிப்படியாக அது கண்டிப்பாக அனைத்துமே செய்யப்படும். நீங்க ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க இது பண்ணிட்டு இப்போ நான் ஆக்சிஜன் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஆக்சிஜனுடைய நம்மளுடைய நிலவரம் என்றது அதே மாதிரி ரெம்டெசிவிர் எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் சரவணன் அண்ட் டாக்டர் ஜெயவர்தன் 2 பேருமே சொன்னாங்க. ஒன் ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ், அதாவது இப்போ நீங்க இன்னைக்கு நம்ம இந்த கொரோனாவை பற்றி நம்மளுடைய புரிதல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா what we know is very very limited. Whether remdesivir is useful or not useful, இது எல்லாமே வந்து இன்னும் ஒரு ஆண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ கழித்து இதை பற்றி ஒரு நமக்கு புரியுதலே அப்பதான் வரும். இந்த வேக்சின் பத்தி whether this vaccine 2 doses is enough or you need an annual dose, ஒரு வருடம் போட வேண்டுமா என்று சொல்லி முடிச்சிடுறேன். டோசிலிசிமேப்னு ஒரு மருந்து இருக்கு, அதுவும் பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் ஒரு ஷார்டேஜ் இருக்கு. அதோட பயன்பாடும் இப்போ நீங்க வந்து சொல்றீங்க இல்லைங்களா, ரெம்டெசிவிர் உயிர் காக்கும் மருந்தா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க. உங்களுடைய வாதத்தின் படி ரெம்டெசிவிர் உயிரை காப்பாற்றும் என்றால் ரெம்டெசிவிர் போட்ட யாருமே இறந்திருக்க கூடாது. நீங்க வந்து மருத்துவர்களை கேளுங்க, டாக்டர் சரவணன் டாக்டர் ஜெயவர்தன் யாரை கேட்டீங்கன்னாலும் ரெம்டெசிவிர் போட்டாலும் இறந்தவர்கள் என்று இது உண்டு. ரெம்டெசிவிர் போடாமலே பட் அந்த லங் இன்ஃபெக்ஷனை கம்மி பண்ணுது, வைரலோட கம்மி பண்ணுது அப்படின்றது இதோடைய பெரும் பணியா பார்க்கலையா? அதுதானே எல்லாருமே டாக்டர்களா பரிந்துரைக்கிறாங்க. Can I tell you one thing? டாக்டருங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றாதீங்க. ஏதாவது இது வந்து எப்படின்னா ஒரு நோயின்னு வந்ததுன்னா அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்போ நீங்க கொரோனா வைரஸ்ன்றது நமக்கு வந்து 1 year தான் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசுறோம். இன்னொரு வருஷமோ இல்லாட்டி 3 வருஷமோ கழிச்சு there will be a different outlook, there may be a new medicine, புது மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்படலாம். இதெல்லாம் நமக்கு வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு நிமிஷம் I will finish off. ஆனால் இன்று வந்து ரெம்டெசிவிர் தேவையில்லை, அது கொடுக்க தேவையில்லை அப்படின்றது நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்றால் இது வந்து நம்ம வந்து ஒரு சப்ப கட்டுறோம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்மளுடைய சப்ளை வந்து 25,000 ரெம்டெசிவிர்ஸ் per day. நீங்க வந்து இந்த கெபாசிட்டியை வந்து you should increase it to 5 times or 10 times and make it available. And the challenge in that is the shelf life of remdesivir is only 6 months. 6 மாதத்திற்கு மேல் வைத்துக்க முடியாது. ஸோ நீங்க இப்போ வந்து இப்போ இன்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா 6 மாசம் இப்போ போன 2 மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் வாஸ் வெரி லெஸ். ஸோ நீங்க வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி ரெம்டெசிவிர் ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது everything would have gone to waste. So அதே மாதிரி தான் டோசிலிசிமேபுக்கும் அண்ட் வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கு வந்து I will tell you briefly there is one center in Chengalpet.
நான் உங்களுக்கு திரும்ப வரேன் டாக்டர் கலாநிதி வீரசாமி. நான் திரு ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட வேறு மாநிலங்களில் இந்த ரெம்டெசிவிருக்கு இந்த மாதிரி கூட்டம் நிற்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. தமிழ்நாட்டில் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு பரப்புரைகள் அந்த மாதிரி மேற்கொள்ளப்படுகிறதா, இல்லை வந்து ரெம்டெசிவிர் கொடுத்தா காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகள் வந்து வந்துருச்சா பேஷண்ட்ஸ்கிட்ட? தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகம். அதன் காரணமாக இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் அதை பரிந்துரைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து செய்தி வெளியீடு எண் 72 இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில மக்களின் உயிர்காக்கும் ரெம்டெசிவிர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கியும் அதிக விலைக்கு கள்ளச்சந்தை மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தமிழக முதல்வர் உயிர்காக்கும் மருந்து சொல்லியிருக்கிறார். அதே போலவே ஒரே ஒரு மருந்து மட்டும் உயிரை காக்குது, மற்ற மருந்துகள் உயிரை காக்கல என்பதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. வந்து கொரோனா சிகிச்சையில பல்வேறு மருந்துகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு பங்கு இருக்கு. ஆக்சிஜன்னா உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்குது. அதே மாதிரி லோ மாலிகுலர் ஹெப்பாரின்னா ரத்த கட்டி உருவாகிறத தடுக்குது. அதே போல ஸ்டீராய்டுனா சைட்டோகைன் புயல் உருவாகிறத தடுக்கிறது. அதே போல ரெம்டெசிவிர்னா வைரஸ் வந்து நம்ம உடல்ல பல்கி பெருகிறத தடுக்கிறது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பங்கு இருக்குது, எல்லாம் சேர்ந்து உயிரை காக்கிறது. அப்ப வந்து நம்ம உடல்ல வைரஸ் லோட வந்து குறைப்பதில் வந்து ரெம்டெசிவிர் பங்காற்றுகிறது. இது ஆய்வுபூர்வமா நிறுவனம் செஞ்சிருக்காங்க. WHO நடத்திய வேர்ல்டு சாலிடாரிட்டி ட்ரையல்லே பாத்தீங்கன்னாக்க சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை பங்கேற்றது. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நிச்சயமாக இது வந்து கொரோனா நோயாளிகளுக்கு இந்த மருந்தை குடிக்கின்ற பொழுது அவங்க மருத்துவமனை ஸ்டேயை குறைக்கணும் கொண்டு வந்திருக்காங்க. அது சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரெம்டெசிவிர் மருந்தை கொடுக்கப்படுபவர்களுக்கு, அதை உண்பவர்களுக்கு, உட்கொள்பவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே ரெக்கவரி என்பது 10 நாட்கள் நடக்குது. ரெம்டெசிவிரை எடுக்காதவர்களுக்கு 15 நாள் நடக்குது. அப்ப வந்து இது எவ்வளவு முக்கியமானது. அப்ப ரெம்டெசிவிர் எடுத்துக்கொண்டால் மருத்துவமனை ஸ்டே வந்து 10 நாளைக்கு முடியுது, ரெக்கவரி சீக்கிரம் நடக்குனாக்க அப்ப மற்றவங்களுக்கு படுக்க கிடைக்கும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ சிகிச்சை அவசியம் இல்லையா? அப்ப இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சமூகத்துல இந்த கொரோனா பாதிப்பு உள்ளவங்களும் மிகப்பெரிய பயனளிக்கக்கூடிய மருந்து இல்லையா? அதனால ஒரு மருந்தை வந்து நம்ம தேவைக்கேற்ப உற்பத்தி செய்ய முடியவில்லை, தேவைக்கேற்ப வழங்க முடியும் என்ற காரணத்திற்காக இது உயிர்காக்க மருந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப வந்து தவறான ஒரு அணுகுமுறை நான் பாக்குறேன். இதை வந்து திட்டமிட்டே மத்திய அரசு செய்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா நோயில் ஏராளமா அதிகரிக்கிறாங்க. சிடி ஸ்கேன் வந்து பல மாவட்டங்கள் இல்ல, பல மாநிலங்கள் இல்ல, போதிய அளவுக்கு இல்ல. அப்ப உடனே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, மத்திய அரசுடைய அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்க, சிடி ஸ்கேன் வந்து அவசியம் இல்ல, அது அதிகமான கதிர்வீச்சை உருவாக்குது என்றெல்லாம் ஒரு தவற உருவாக்கும். ஆமா, இன்னைக்கு கூட நவீன இதுல வந்து அதிகமான ரேடியேஷன் வராது. அப்ப யாருக்குமே ஸ்கேன் பண்ணல. அப்ப நான் கேக்குறேன், அப்ப எதுக்கு புதிதாக ஐசிஎம் தலைவர் கருத்து இல்ல மத்திய அரசு சார்பிலே அவங்க 3 மடங்கு ரெம்டெசிவிர் உற்பத்தி வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றாங்க இல்லையா? அதெல்லாம் அதிகப்படுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க, நம்ம எதிர்பார்க்கறது ரைட்டா இருக்கலாம். ஆனா அவங்க வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு கொடுக்கணும்ன்ற அந்த பங்கு இருக்குல்ல உங்களுக்கு? நிச்சயமா பிரிச்சு கொடுக்கணும், அதிகமா உற்பத்தி பண்ணிருக்கணும், பண்ணவில்லை. இன்னும் சொல்ல போனா இப்பயும் கூட முடுக்கி விடலாம். இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் ஒரு கடிதம் இருக்காங்க. அதுல சோனியா காந்தி அம்மையார், சிபிஐ லீடர்ஸ், அதே போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வர் அவர்கள் எல்லாருமே கையெழுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, கட்டாய உரிமம் கொடுத்து வேக்சின் செய்து ஒரு மருந்துகளை உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப ஏன் பிரதமர் அதை செய்யவில்லை? அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்ப வந்து மத்திய அரசு அதிகாரம் இருக்கு. அப்ப அந்த அதிகாரம் இந்த ப. சிதம்பரம் முன்னாள் நிதியமைச்சர் மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி அவர் வந்து நீங்க சொல்லியிருக்காரு, அவருமே சொல்லியிருக்காரு, ஏன் நீங்க கட்டாய லைசன்ஸை பயன்படுத்தி இந்தியாவில வந்து போதிய மருந்துகளை உற்பத்தி பண்ணவில்லை, ஏன் தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யவில்லை என்று சொல்லியிருக்காரு. நீங்க தலைப்பே ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. கொரோனாவுடைய அந்த கடிவாளம் வந்து அரசு வசம் இருக்கிறதா மக்கள் வசம் இருக்கிறதா வச்சிருக்கீங்க. அரசு வசம் தான் இருக்கு. அரசு அந்த கடிவாளத்தை பொறுப்போட பிடிக்காமல் அதை வந்து நழுவிட்டு விட்டு நம்ம டீடைலா அதை பேசலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப ரெம்டெசிவிர் வந்து ஏன் ரெம்டெசிவிர்காக கூட்டமா நிக்கிறாங்க? இல்ல நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா பேசலாம். ரெம்டெசிவிர்காக ஏன் கூட்டமா போறாங்க? அங்க போறவங்க எல்லாமே நோயாளிகளோடு நேரடி தொடர்புல இருந்தவங்க, அண்ணனோ தம்பியோ கூட இருந்தவங்க. அதை வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு கொடுக்க முடியாத அரசுக்கு அதுல தயக்கம் இருக்கான்னு கேட்கிறேன். அதாவது இந்த கூட்டத்தை எவ்வாறு தடுப்பது என்பது வந்து அரசுடைய பிரச்சனை. அது வந்து அரசு அந்த மாதிரி கூட்டம் கூடாம எவ்வாறு விநியோகிப்பது என்பதை வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏற்கனவே இருந்த அரசு போதிய அளவு செய்யவில்லை. ஒரே ஒரு மையத்தை தான் வச்சிருந்தாங்க. இப்பொழுது இந்த அரசு 4-5 மையங்களை உருவாக்குறாங்க, வரவேற்கத்தக்கது. அப்ப கூடுதலா இப்படி மையங்களை உருவாக்குது. அம்மா மருந்து மூலம் கொடுக்கலாம், மக்கள் மருந்து மூலம் தனியார் மருத்துவமனைக்கே கொடுத்துடலாம்ல, பேஷண்ட் நேம கொடு, டீடைல் கொண்டு கொடுத்துடலாம்ல. இல்ல அதை கொடுக்கலாம், வேண்டாம்னு சொல்ல, அங்கே கூட பதுக்கலாம் இல்லையா? அதுவும் இருக்கு, அந்த வாய்ப்புகள் இருக்கு. அதனால பரவலாக்குன்னு சொல்றேன், விநியோகத்தை பரவலாக்குங்க. நீங்க மாவட்ட மருத்துவமனையில கொடுங்க, மருத்துவமனை எல்லாத்தையும் கொடுங்க, அம்மா மருந்துகளை கொடுங்க, மக்கள் மருந்துகளை கொடுங்க. அதுபடி தேவைப்பட மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு அரசாங்கமே கொடுங்க. இன்னும் நான் என்ன சொல்றேன், தனியார் மருத்துவமனையில அரசே ஏற்று சொல்றேன். இப்ப வந்து ஏற்கனவே சில வாதங்கள் வச்சாங்க, லார்ஜா இடத்துல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்றைக்கு என்ன தெரியுமா, பல தனியார் மருத்துவமனையில ஏராளமான படுக்கை இருக்கு. பல் மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் 23 மருத்துவக் கல்லூரி இருக்கு, அவையெல்லாம் பயன்படுத்தப்படவில்லை.
அப்ப அதையெல்லாம் பயன்பாட்டு கொண்டு வாங்க. பெரிய பெரிய 100 படுக்கைக்குள்ள 100 படுக்கைக்கு மேல தனியார் மருத்துவமனைகளை அரசே நேரடியாக கட்டுப்பாட்டு கொண்டு வாங்க. அங்கே ஆக்சிஜன் வழங்குங்க, அதே போல ரெம்டெசிவிர் கொடுங்க, இலவச சிகிச்சை வழங்குங்க. அதையே செய்ய முடியல நமக்கு. பல தனியார் மருத்துவமனை தயாரா இருக்காங்கல்ல, தயாரா இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை ஏற்கக்கூடாது. அப்ப தனியார் மருத்துவமனை சிகிச்சை வழங்குவது அரசு கட்டணம் செலுத்துறது வரவேற்கத்தக்கது. ஆனா 3 நாளைக்கு 6 லட்சம் ரூபாய் கட்டணம் போடுறாங்க. அதை அரசு செலுத்துமா நான் கேட்கிறேன். 3 நாளைக்கு 6 லட்சம் ரூபாய் போட்டு அரசால செலுத்த முடியுமா? எல்லாரும் செலுத்துவாங்களா? திரு சரவணன் அவர்கள்ட்ட இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா மாநிலங்களுமே ஏறக்குறைய ஃபுல் லாக்டவுன்ல இருக்காங்க. அப்படி இருக்க ஒரு சூழல்ல நாடு தழுவிய ஒரு லாக்டவுன் போட்டுட்டா இன்னும் நிலைமை சரியா இருக்கும் இல்லையா? அதை தாண்டி ஏன் மாநிலங்களே அந்த முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுல கூட சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குன்னு பார்க்கலையா? இல்ல நீங்க பார்க்கல, கடந்த வேவ் இருக்கும் பொழுது நம்ம ஒருமித்த கருத்தா இந்தியா முழுவதும் பண்ணும் பொழுது ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், அதனால மத்திய அரசு வந்து மாநில அரசு அந்தந்த மாநிலத்திற்கு கூடிய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை எல்லாம் வந்தது. நிறைய விவாதங்கள்ல அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அப்ப கூட நம்ம எல்லோ ஜோன் பிரிச்சு சில மாவட்டங்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்தோம். இப்ப என்னன்னா மத்திய அரசு தன்னிடம் இருக்கக்கூடிய பொறுப்பை மாநிலங்கள் மேல ஏற்றி வைத்து விட்டு விலகி கொண்டதான்ற கேள்வி வருது. அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் வேவுக்கு இப்போக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அப்போ வந்து லோக்கல் அங்க இருக்கக்கூடிய அரசு மட்டும்தான் அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை தீட்ட முடியும் அப்படின்ற அடிப்படை தான். இப்ப நம்ம ஆரம்பத்துல இன்னும் ஒரு விஷயம் கூட பழைய கேள்வியை நீங்க பேசும்பொழுது கூட இந்த ரெம்டெசிவிர் மருந்தை வந்து இப்ப நாங்க பிரைவேட் மருத்துவமனை எல்லாமே நாங்க அன்றாடம் இதை நாங்க எங்களோட ஐபி ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த வயலை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு பேஷண்ட் அட்டெண்டர் போய் கியூல நிக்கணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை எடுத்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு நாங்க தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த லிஸ்ட் படி தனியார் மருத்துவமனைக்கு நம்ம டெய்லி ட்ரக்கை பிரிச்சு கொடுத்துடலாம். டிடி ஆபீஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். எல்லாரும் போய் அசம்பிள் ஆகிறத டாக்டர் கலாநிதி சார் சொன்ன மாதிரி நம்ம இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவ் பேஷண்ட்டையும் போய் நம்ம பழைய கடந்த வேவ்ல பண்ண மாதிரி ஐசோலேட் பண்றோம்னு பெட் கல்யாண மண்டபத்தை தேடிக்கிட்டு இருந்தோம்னா திரும்ப ஒரு பெரிய அட்டர் கயாஸ் தான் இருக்கும் தமிழ்நாட்டுல. அதனால வந்து பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் இப்ப குவாரண்டைன் அட் ஹோம் விசிட்ஸ் போகணும். கார்பரேஷன் ஆபீசஸ் நம்ம நிறைய டாக்டர்ஸ் எடுக்கணும், நர்சஸ் எடுக்கணும், நிறைய இது ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எடுக்கணும். ஹோம் விசிட்ஸ் போய் அவங்களை அங்க கண்டெயின் பண்ணணும். நம்ம வந்து அதனால இப்போ வரக்கூடிய பேஷண்ட்ஸே ஆக்சிஜன் பெட் கேட்டு மட்டும்தான் போன் வருது. அதனால ஹாஸ்பிட்டல் வாசல் ஆம்புலன்ஸ் வருது, ஆக்சிஜன் பெட் கேட்கறாங்க. இந்த டிமாண்ட் தான் இருக்கு. அது இல்லாம வெறும் பாசிட்டிவான பேஷண்ட்ஸ் வர யாருமே டாக்டர்ஸை தேடி வரல. வந்தாலும் ஓபியா மட்டும் ஹோம் குவாரண்டைனுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுங்க வாங்கிட்டு போற அளவுக்கு மக்களுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு, விழிப்புணர்வு இருக்கு. அதனால நம்ம வந்து ஓவரா நம்ம கூட்டத்தை சேர்க்கிறத இந்த மாதிரி அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு. 6 டோஸ் வாங்கிட்டு போறாங்க, 6 மருந்துகள் வாங்கிட்டு போறாங்க, 6ஐயுமே பயன்படுத்துறோமா இல்ல 4 3 கொடுத்தாலே ஓரளவு அவங்க தெரியுறாங்க அப்படின்னா அந்த மருந்துகள் மீத இருக்க மருந்துகள் என்ன ஆகுதுன்ற கேள்வி வருது இல்ல? அப்ப தனியார் மருத்துவமனைகள் இதை என்ன பண்றாங்கன்ற கேள்வி இல்ல. நம்ம அப்படி ஒவ்வொருத்தரையும் சந்தேகப்படின்னு எதுவுமே செய்ய முடியாது. 6 டோஸ் பேஷண்ட்டுக்கு போடணும். முதல் நாள் 200 மில்லிகிராம் போடணும், அடுத்து ஒவ்வொரு நாளும் 100 மில்லிகிராம். அதான் இப்போதைக்கு சயின்டிபிக்கா அவங்க அட்வைஸ் பண்றது. இன்னும் 10 நாளைக்கு கூட போடலாம்னு கூட சில ஸ்டடிஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 6 டோஸ்னாலும் நம்ம போடணும். அதை ஹாஸ்பிட்டல் போட மாட்டாங்க, 3ஆ பிரிச்சு போடுவாங்க நம்மள நினைச்சோம்னா நம்ம அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இந்த இது செய்யலாம். கவர்மெண்ட் மொத்தமா ஜிஹெச்ல போய் கியூல நிக்காம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் தனியா பிரிச்சு அவங்க சப்ளை கொடுத்துடலாம். கொடுத்துட்டா அந்த பிரச்சனையை நிச்சயமாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதனால இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பார்மா கம்பெனிஸ் உள்ள கொண்டு வந்து அவங்க எஸ்கலேட் பண்றாங்க. 2 லட்சம் 3 லட்சம் டோஸ் தயார் பண்ணிக்கிட்ட அந்த நிலையில இருந்து இன்னைக்கு 20 லட்சம் to 38 லட்சம் பெர் மந்த் டோசஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இட் வில் டேக் ஃபியூ வீக்ஸ். ஏன்னா முதல் வேவ்ல நல்லா கண்டெயின் ஆனனால நம்ம எல்லாருமே அசால்ட்டா இருந்தாச்சு. இந்த அளவுக்கு செகண்ட் வேவ் இந்த அளவுக்கு ஒரு பீக்கு போகும் நம்ம நினைக்கல. இப்ப நம்ம எதிர்பார்த்ததோட அதிகமா இருக்கிறதுனால இப்ப அந்த ப்ரொடக்ஷன் கலாநிதி சார் சொன்ன மாதிரி நீங்க 6 மாசத்துக்கு மேல மறந்து நீங்க ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாது. அப்ப வந்து நீங்க தயார் பண்றதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் வேணும், உடனே பண்ணி உடனே நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. ஆக்சிஜன்லயே அதை நடந்தது. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில 7000 மெட்ரிக் டன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 5000 மெட்ரிக் டு 6000 மெட்ரிக் டன் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அது சடன் டிமாண்ட்னால நம்மளால டிரான்ஸ்போர்டேஷன் சிலிண்டர்ஸ் இல்ல, அந்த மாதிரி டேங்கர்ஸ் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்துட்டு. பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இப்ப வந்து ஆக்சிஜன் பிளான்ட்டை போடல, யோசிக்கல. இப்ப நாங்களே கூட யோசிக்கல. இப்ப நாங்க ஆர்டர் பண்ணோம்னா நாங்க அமௌண்ட் கொடுக்க ரெடியா இருக்கிறோம். பட் நீங்க மிஷன் வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகஸ்ட்ல தான் வரும்ன்றாங்க. அப்ப அநேகமா 3rd வேவுக்கு தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் தயாராவாங்க போல இருக்கு வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அதனால இந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் அரசாங்கம் செய்யணும். ஆக்சிஜன் ரேட் அதிகமாயிருக்கும் மக்கள்கிட்ட. இப்ப பிரைவேட் மருத்துவமனை அதிகமா காசு வாங்குறாங்கன்னு சார் சொல்லும் போது பார்க்கையில ஆக்சிஜன் 270 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த ஒரு சிலிண்டர் இன்னைக்கு வந்து 3000 ரூபாய் கூட கொடுத்து இப்ப கிடைக்காத நிலையில காத்துக்கிட்டு இருக்கோம்.
வேன்ல போய் நிக்கிறாங்க ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்க்காக கியூல. ஆனா இப்ப அரசு மருத்துவமனைகளே இலவசமா பாக்குறாங்க, அது வேற. ஆனா தனியார் மருத்துவமனைகள் போயிட்டாலே லட்சங்களை தாண்டி தான், அதுவும் வந்து கொரோனான்னு போயிட்டா 10 லட்சம் சாதாரணமா வந்துருது அப்படின்றாங்களா. அந்த குற்றச்சாட்டு இன்னொரு அச்சமா தானே இருக்கு. விஷயம் அது வந்து அரசாங்கம் வந்து அதுக்கு நடவடிக்கை, எல்லா மருத்துவரையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. அரசாங்கம் அதுக்கு தக்க இப்ப எப்படி நம்ம ரெம்டெசிவிர் எல்லாம் பதுக்கி வச்சா குண்டாசுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி இதுக்கான ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும். இந்த மாதிரி வார்டு ஜெனரல் வார்டுக்கு மேலதான் வாங்கின ஃபீஸ், இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அவங்க கொண்டு வந்து அதை வந்து ப்ராப்பரா அதை வந்து இது பண்ண கம்யூனிகேட் பண்ணிட்டு அதை மானிட்டர் பண்ணாலே நிச்சயமாக இதை நம்ம தடுக்க முடியும். ஓகே, நான் திரும்ப வரேன் டாக்டர் கலாநிதி அவர்கள்ட்ட. கடந்த முறை வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க எப்படி வசூலிக்கணும்னு. அப்போ இந்த முறையும் அது தேவைப்படுதோ? நம்ம இப்போ ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கட்டணம் நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ இந்த முறை வந்து அதில் இன்னும் கவனம் செலுத்தணுமா அரசு? கண்டிப்பாக. இது ஒரு 2 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தின ஒரு குற்றச்சாட்டுக்கு ஒரே ஒரு இது எனக்கு வந்து, இன்று மருத்துவர்கள், செவிலியர்கள் இவர்கள் அனைவருமே, அதாவது அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, உயிரை பணயம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து இன்னைக்கு அவங்க அதாவது அவங்க ஓவர் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அது கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் இந்த காலகட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அவர்களுக்கு அது நல்லதல்ல. என்ன, நீங்க இன்னைக்கு நம்ம இப்ப நெக்ஸ்ட் we are going towards ஒரு கேவோஸ்னு போறப்போ மக்களை நாம் சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும். இது வந்து நீங்க வன்முறையை தூண்டும் விதமாக மாற்றி விடக்கூடாது. நீங்க வந்து பேசுறது வந்து first you should understand doctors should be protected, they should be taken care of. அவர்கள் உயிரை பணயம் வைத்து இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து பிரைவேட் டாக்டர்ஸ்னு சொல்றீங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ். என்னுடைய சின்ன கருத்து என்ன அப்படின்னா, எல்லா டாக்டர் மட்டும் இல்ல, அனைத்து மக்களும் யார் யாரெல்லாம் வரி செலுத்துகிறார்களோ அவர்கள் அனைவருமே அரசாங்க ஊழியர்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அதாவது 1 மாதத்திலிருந்து 4 மாதம், அதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து 10% கட்டுவீங்க, இல்லைன்னா 30% டிபெண்டிங் ஆன் யுவர் இன்கம் 33-35% பண்ணுவீங்க. 35% ஆஃப் யுவர் இன்கம் நீங்க டாக்ஸா கட்டுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா 12 மாதங்களில் நீங்கள் 4 மாதம் அல்லது 5 மாதம் நீங்கள் இலவசமாக நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். இவர்கள் அனைவருமே அரசாங்க ஊழியர்கள். ஒரு 5 மாதத்திற்கு அரசாங்க ஊழியர்கள், உண்மையாக இருக்கும் அரசு ஊழியர்கள் வந்து 12 மாதம் வேலை செய்தால், தனியார்கள் 1 மாதத்திலிருந்து 5 மாதம் அரசுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்வதாகத்தான் நாம் அதை கொண்டு செல்ல வேண்டும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் டாக்டர் சரவணன் அவரே வந்து பலருக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். நான் இப்போ பிராக்டிஸ் பண்றதை நிறுத்திட்டேன், அவர் இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் நான் இன்று கூட இப்போ இந்த 2 வருடத்தில் ஒரு 10 சர்ஜரி பண்ணியிருப்பேன். 10 சர்ஜரியுமே நான் வந்து இலவசமா தான் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், தனியார் மருத்துவர்கள் மீது தயவு செய்து ஒரு குற்றச்சாட்டை வைத்து மக்களை திசை திருப்பி ஒரு நீதிமன்றமே அதுல அதிருப்தியை வெளியிட்டு இருக்கு இல்லையா சார்? அதை நம்ம சாதாரணமா கடந்து போயிட முடியுமா இந்த நேரத்துல? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தேவையான ரெக்டிஃபையிங் ஸ்டெப்ஸ்ன்றது நம்ம அரசாங்கம் எடுக்கும், அதை வந்து பண்ணணும். ஆனா நீங்க வந்து எப்படி நீங்கள் வந்து சென்ற முறை ஃபர்ஸ்ட் டைம் லாக்டவுன் வந்தப்போ நமக்கு வந்து சரியான ஒரு புரிதல் இல்லாத காலத்தில் ஒரு லாக்டவுன்னா என்னன்றதே நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டோம். அப்பொழுது மக்கள் வெளியே வந்த பொழுது அவர்கள் மீது நீங்க போலீஸ் கிட்ட வந்து நீங்க கண்ட்ரோல்ல விட்டீங்கன்னா அவங்க வந்து அடிக்கிறாங்க, அதாவது பிசிக்கல் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் சிட்டிசன்ஸ் அப்படின்றது வந்து எந்த காலத்திலும் அதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. சென்ற முறை வந்து பினிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. நான் வந்து அந்த இதுக்குள்ளார போக விரும்பல. 95% or 99% of police people will be nice people, நல்லவர்கள். அதாவது ஒரு 1% or யாராவது கொஞ்சம் பேர் வந்து ஒரு அதிகாரம் என்பது கையில் இருக்கும் பொழுது அதை துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகள் அப்படின்றது எல்லா இதுலயுமே இருக்கும். நான் வந்து போலீஸ்னு சொல்ல வரல, டாக்டர்ஸ்லயும் இருக்கலாம், அனைத்து துறையிலும் அது போல இருக்கலாம். அதனால வந்து நீங்க அந்த 1% நீங்க வந்து நீங்க சொல்றதுக்காக 100% தப்பு அப்படின்னு சொல்றது வந்து அது ஏற்புடையது அல்ல. எந்த துறையாக இருந்தாலும், அது அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட, அரசியல்வாதிகள் என்றாலே ஊழல்வாதிகள் அப்படின்றது ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. அது நீங்க மீடியால வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். அதில் கூட நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து கம்ப்ளீட் லாக்டவுன்ன்றத பத்தி நீங்க சொன்னீங்க. கம்ப்ளீட் லாக்டவுன் அப்படின்றது வந்து India is not a single country. You should first understand that it is a union of small countries. தமிழ்நாட்டின் ஜனத்தொகை வந்து லண்டன் யூகேயோட பாப்புலேஷன் அளவுக்கு இருக்கு. மாநிலங்கள். No, I am saying it is like small countries like European Union. ஒவ்வொரு நாடும் தனித்தனி பிரதேசங்கள். நீங்க கரெக்ட், I stand corrected. small states. அதாவது நான் வந்து ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன், நீங்க அதை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸா கொண்டு போயிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொரோனா தொற்றின்
அந்த ஸ்ப்ரெட்டிங், அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால ஃபர்ஸ்ட் அதிகமாச்சு, அப்புறமா இப்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அடுத்தது டெல்லி அதிகமாச்சு, இப்போ சென்னை அதிகமாகுது. 30,000ன்றது 60,000 வரைக்கும் கூட போகலாம் தினத்திற்கு வரும் கொரோனா வைரஸஸ். இல்ல போக வாய்ப்பு இருக்கிறது. நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறேன். இப்ப யாருமே வந்து இங்க கொரோனா கேசஸ் ஏன் அதிகமாயிற்று, அது ஆகியிருக்க கூடாது, அது மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. நீங்க வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் இன்னைக்கு அதிகமாச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. அதாவது நீங்க வந்து எப்படி வந்து வெளிநாட்டிலிருந்து ஏதாவது நமக்கு தீங்கு வந்து விடுமோ என்று ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, அதே மாதிரி மெடிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கு, அதை சரியாக நாம் பயன்படுத்தவில்லை. நான் வந்து பிரதமரையோ இல்லாட்டி பாரதிய ஜனதா கட்சி ஒரு முக்கியமான கருத்து நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு வந்து இன்று வந்து படுக்கை வசதிகள் அப்படின்றது வந்து மட்டும்தான் வந்து தமிழகத்தின் கையில் இருக்கிறது. மீதி இருக்கும் ஆக்சிஜன், ரெம்டெசிவிர், டோசிலிசிமேப், வேக்சின், இது எல்லாமே நீங்க மொத்தமாவே நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் தயாரித்தால் கூட எனக்கு தமிழகத்திற்கு வைத்துக் கொண்டுதான் நான் கொடுப்பேன் என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இட்ஸ் a federal structure. நீங்க எவ்வளவு தயாரித்தாலும் மத்திய அரசாங்கம் தான் முடிவு செய்யும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று. அதனால் தான் நான் சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் இதில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து 4 லட்சம் பேஷண்ட்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ் வராங்க அப்படின்னா India needs about 4 lakhs into 10. 40 lakh beds you need. We do not have that. We have totally only about 19-20 lakhs. இதை இந்த கட்டமைப்பை படுக்கை வசதிகள், அது நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கூட சொல்லியிருந்தேன். நான் சாரும் சொல்லியிருந்தாரு, அதாவது டென்டல் காலேஜஸ்ன்றது கூட அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல இதுதான் அது கருத்து. அதே போல வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரெம்டெசிவிர், ஆக்சிஜன், டோசிலிசிமேப் அது அது யூஸ்ஃபுல்லா இல்லையான்றதெல்லாம் நம்ம போக வேண்டாம். வேக்சின், இந்த மேனுஃபேக்சரிங் into 4 times மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி should be increased. இப்போ சரவணன் சார் பேசிட்டு இருந்தப்போ சொன்னாரு ஆக்சிஜன் அவரோட ஹாஸ்பிட்டல்ல போடுறதுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணி காசு கொடுத்தால் கூட ஆக்சிஜன் நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னா 10 மாதங்கள் ஆகும். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ரைட். நான் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட, தனியார் மருத்துவமனைகள் கொள்ளை கட்டணம் வசூலிக்குது அப்படின்னா அவங்க முதல்ல உயிரை பணயம் வைத்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய நார்மல் பேஷண்ட்ஸ் வந்து வர்றதில்ல. இந்த மாதிரி அவங்க கொரோனா வார்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அந்த சிக்கல்களும் இருக்கு இல்லையா? நம்ம சும்மா எல்லாத்தையும் தனியாரை வந்து குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா உயிர் காக்கக்கூடிய இந்த சூழல்ல? அரசு மருத்துவர்களாக இருந்தாலும், அரசு மருத்துவத்துறை பணியாளர் இருந்தாலும், தனியார் துறை மருத்துவ பணியாளர் இருந்தாலும், அவர் எல்லாமே இந்த சமூகத்துக்கு தான் சேவை செய்கிறாங்க. அவங்களுடைய சேவை யாருமே குறை சொல்ல, அது பாராட்டத்தக்கது. தனியார் மருத்துவம் உயிரிழக்கிறாங்க, அவங்களும் கொரோனா வாரியர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கட்டணங்கள் அதிகமாக வசூலிக்கப்படும், அதையும் வந்து நம்ம தட்டி வைக்கிற அவசியம் இருக்கு. நீதிமன்றங்களை தலையிடுறாங்க. 3 நாளைக்கு 6 லட்ச ரூபா வாங்குறது எந்த விதத்துல நியாயம் நான் கேட்கிறேன். அதுக்கடுத்து டாக்டர் சரவணன் சொல்றப்ப சொன்னாரு ஆக்சிஜன் சிலிண்டர் 3000 ரூபாய் 4000 ரூபாய் விற்குன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு என்ன பிரச்சனை காரணம்? பதுக்கல் தான் காரணம், போதில உற்பத்தி செய்யாதான் காரணம். அப்ப அதனால என்ன தனியார் மருத்துவமனை கட்டணங்கள் உயர்த்துறாங்க. அப்ப தனியார் மருத்துவமனை ஆக்சிஜன் இல்லாதனால என்ன நோயாளிகளை வந்து அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அரசு மருத்துவமனை வேற தனியார் மருத்துவமனை திரும்பி அனுப்பி விடுறாங்க. அப்ப இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்காக பாயிண்ட் நான் வர்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்க 100 படுக்கைக்கு மேல உள்ள மருத்துவமனைகள்ல அரசாங்கமே ஏற்று நடத்தலாம். அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு வாடகை கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நேரடியாக அரசாங்கமே இல்லாத மருந்துகளையும் கொடுத்து இலவசமா சிகிச்சை வழங்கலாம். இப்ப தனியார் மருத்துவமனை பல இடங்கள் என்ன நடக்குறாங்க, ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடிய நோயாளிகள் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்கள கொரோனா பாசிட்டிவ் அட்மிட் பண்ணிட்டு அவங்க 4 நாள் 5 நாள் வச்சுக்கிட்டு அரசு சொல்லக்கூடிய அந்த 50% பெட்டை ஒதுக்கிட்டு அவங்க தங்களுடைய இலக்கை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. அப்ப அது வந்து சரியா இல்ல. அவசர நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். அப்ப இதெல்லாம் செய்யணும்னாக்க அரசாங்கமே நேரடியாக அந்த தனியார் மருத்துவமனைகளை ஏற்கனவே பல மருத்துவர்கள் வில்லிங்கா இருக்கிறாங்க. எனவே அதை செய்யணும்னு சொல்றேன். அதுக்கடுத்து மத்திய அரசு தான் இந்த பரவலுக்கு காரணம். அதை இன்றைக்கு வந்து டாக்டர் கலாநிதி சார் வந்து அவசியம் படிக்கணும். டெக்கான் கிரானிக்ல சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் கரண் தாபர் எழுதியிருக்காரு. அதுல எந்த அளவுக்கு மத்திய அரசு தவறு செய்தது சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் சயின்டிஸ்ட் மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க அந்த இந்தியாவில வந்து மரபணு சரணு பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அதுல 5-6 மிகப்பெரிய லேப்லாம் இருக்கு. அதுக்கு தலைவராக இருந்த சாகித் என்று சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டும் அதே மாதிரி டாக்டர் மிஸ்ரா என்றவர்களும் அரசுகிட்ட சொல்லியிருக்காங்க, புதிய வைரஸ் பரவுது, இது மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குறேன். ஆனா அந்த அரசுக்கு வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக என்ன பண்ணாங்கன்னாக்க மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டங்களை இது பண்றது, தேர்தல் பிரச்சாரங்களை கூட்டங்களை கூட்டுறது, கும்பமேளாவுக்கு அனுமதி பண்றது எல்லாம் செஞ்சாங்க. முதல் அலை பரவுகின்ற பொழுது ஏற்படுத்திய கட்டமைப்பை அவங்க கலைச்சிட்டாங்க. கட்டமைப்பை வலுப்படுத்தவில்லை. எனவே இது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆர்டிகல், தயவு செய்து படிக்கணும். அதே போல இன்றைக்கு ஆங்கில இன்றைய ஒரு கட்டுரை வந்திருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு பெண் நிருபர் எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில அரசு என்னெல்லாம் தவறு செஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன திரும்ப கேட்க விரும்புறேன்னா, திமுக வந்து உண்மையிலேயே மத்திய அரசு காரணம் இல்லை என்று சொல்கிறதா என்பது என்னுடைய கேள்வி. ஏன்னா டாக்டர் கலாநிதி சார் திரும்ப மத்திய அரசு காரணம் இல்ல, பிரதமர் காரணம் இல்லைங்கிற ஒரு காரணம் வந்து சொல்லிட்டே இருக்காரு. அது வந்து தவறானது. மத்திய அரசு தான் காரணம். அதனால உங்க தலைப்படி நான் சொல்றேன், கடிவாளத்தை நழுவ விட்டது மத்திய அரசு. இந்தியா முழுவதும் காரணம் மத்திய அரசு. அதே போல மிகப்பெரிய மக்கள் பாதிக்கப்பட்ட சுருக்கமா டாக்டர் ஜெயவர்தனுடைய கருத்து கேட்கணும். ஓகே, திரு கலாநிதி
ஓகே. இல்ல சார் வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருப்பது அப்படின்றத தாண்டி நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்றது இது. அவர் வந்து மத்திய அரசாங்கம் மாற்றுகிறது இல்ல சார். ஆனா ஏற்கனவே ஒரே நிமிஷம் நான் தவறுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா நான் கேட்கிறேன் சார். ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நான் இது வந்து இதற்கு நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இன்று இந்திய அரசாங்கத்தினால் ஒரு சந்திரயான் அப்படின்றதெல்லாம் போகுது அப்படின்னா அதற்கு அந்த சயின்டிஸ்ட் தான் வெற்றிக்கு காரணம். ஆனால் அப்பொழுது மோடி வந்து அங்க முன்னாடி நின்றுகிட்டு அவர் ஏதோ அந்த பிளைட்டை ஓட்டின மாதிரின்னு ஒரு இது பண்ணுவார். ஆனால் உண்மை என்ன என்பது படித்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். அதே போல் இந்த கொரோனா இந்த வேக்சின் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த கொரோனா வேக்சின் கொடுக்குறப்போ அதுல வந்து மோடியோட போட்டோவை போட்டு கொடுக்கிறது அப்படின்றது வந்து தவறான இது. மத்திய அரசாங்கம் எடுத்த பல விஷயங்கள் தவறுகள் நடந்திருக்கின்றன. அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரதமர் என்பவர் அதாவது he is just a figurehead. அவர் வந்து கடிவாளம். அதாவது இப்ப வந்து கவர்மெண்ட் ரன்னிங் இஸ் ரன் பை பியூரோக்ராட்ஸ். இன்னைக்கு வந்து நேற்று வரை அதிமுக அரசாங்கம் இருக்குது, இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. நாடு முழுவதும் எல்லா அதிகாரமும் வந்து மத்திய அரசு கட்டுப்பட்டதுதான். அவங்களை தனித்து பார்க்காதீங்க. நீங்க பிரதமர் சொன்ன ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மீறி செயல்பட முடியுமா சார்? உள்துறை செயலாளர் அவர் பதில் சொல்லிட்டு சார். ஆக்சுவலா இந்த கேள்விக்கு வந்து டாக்டர் சரவணன் தான் இன்னும் தெளிவா பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் அதாவது நாங்க வந்து இப்ப அந்த வேக்சின்ல வந்து அவருடைய போட்டோவை போட்டிருக்கீங்க, ஆனா இப்போ அந்த டெத் சர்டிபிகேட்லயும் அவரோட போட்டோவை ஏன் போடக்கூடாது அப்படின்றது நாங்க வந்து ஒரு அரசியல் வாதமா வைக்கலாம். ஆனா அது என்ன பயன் தரும் அப்படின்றது தெரியல. சரி, மத்திய அரசாங்கம் ஃபெயில்ட் அப்படின்னே சொன்னா கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, நெக்ஸ்ட் என்ன சரியாக செய்ய வேண்டும் என்று நாம் விவாதித்தால் அடுத்து வரும் மாதங்களில் எப்படி நாம் இதை எடுத்து செல்லலாம் அப்படின்றது பார்க்கலாம். நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொடுமையான அரசு, அது வந்து மக்களில் சீரழிந்து விட்டார்கள் அப்படின்னு வாதம், அந்த வாதம்க்கு போறோம் அப்படின்னா நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் வந்து அதை மறுத்து சொல்லவில்லை. ஆனால் நாம் அடுத்து எப்படி செல்ல வேண்டும் என்ற அறிவுரையை நாம் வந்து பிரதமராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதை வழங்க வேண்டும். அந்த விதத்தில் இந்த வாதம், நாம் இன்று செய்யும் வாதம், குற்றச்சாட்டுகளை வைப்பதை விட அரசாங்கங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால், ஏன்னா 4 பேருமே டாக்டர்ஸ் இருக்கும். 4 டாக்டர்ஸ் இருக்கிறப்போ நான் வந்து ஐம் கிவிங் யூ வாட் இஸ் தி சொல்யூஷன் அப்படின்றதுக்கு நான் வந்து ஒரு தீர்வுக்காக நான் பேசுறேன். நான் அரசியல் வந்து இது மாதிரி பிஜேபியை சப்போர்ட் பண்றது எதிர்க்கிறதுன்னு இல்ல. நான் அதை வந்து தனியாக அரசியல் மேடைகளில் நான் பாரதிய ஜனதாவை கட்சியை பற்றி பல விமர்சனங்கள் வைத்திருக்கிறேன். அதனால வந்து அது அந்த இதுல வந்து நான் வந்து அதுல அந்த பிஜேபி கவர்மெண்ட் நான் சப்போர்ட் பண்ணல. ஆனா இந்த கிரைசிஸ் டைம்ல அரசாங்கங்களை குற்றம்ன்றதை விட அவங்களுக்கு என்ன சொன்னா வழி செய்யுது, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றத மருத்துவர்களா புரியுது. திரு ஜெயவர்தன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டியது, கடந்த முறை வந்து நமக்கு மொத்தமே தமிழ்நாட்டில் 50 கேஸ் கூட இல்லை, ஒட்டு மொத்தமா 500 கேஸ் இருக்கப்போ இந்தியா ஃபுல் லாக்டவுனுக்குள்ள போயிருச்சு. அதனால எளிதாக உங்களுடைய அரசு அன்னைக்கு வந்து இதை கையாள முடிந்ததா? இன்னைக்கு நம்ம லாக்டவுன் தமிழ்நாடு போறப்போ 26,000 கேஸ் தினசரி பாதிப்பு. அதனால அவங்க கடினத்தை சந்திக்கிறாங்களோ? நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் முதல் அலையில் ஒரு இந்திய திருநாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலம் கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை ஏற்படுத்தி தந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். 7000 கேஸ் இருந்ததை நம்ம 450 கேஸ் என்கின்ற விதத்திலே மாற்றணும். எப்பொழுதுமே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டு நடவடிக்கைகள் மேற்கொண்டோம். ஒரு பேண்டமிக், இப்ப பழைய ஆட்சிக்கும் இப்ப இருக்க ஆட்சிக்கும் வித்தியாசம் சொல்லணும்னா இந்த டேர்ம்ஸ்ல சொன்னதான் பெட்டராக இருக்கும். ஒரு பேண்டமிக் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால் ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்று சொல்லும் போது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும், எந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது, எந்த பேஷண்ட் வீட்டில் இருக்கணும், எந்த பேஷண்ட் கோவிட் கேர் சென்டர்ல இருக்கணும், எந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் வரணும், இதுதான் விஷயம். இப்ப இந்த வகையில ஒரு பேஷண்ட் ஏசிம்டமேட்டிக் என்று சொல்லும் போது வீட்டில் அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். வீட்டில் தனிமைப்படுத்தினா ஒரு மைக்ரோ லெவல் பிளானிங் இருக்கணும். 5 தெருவுக்கு ஒரு இன்சார்ஜ் இருக்கணும், அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கணும், அவருக்கு மேல ஒரு அதிகாரி. இந்த மைக்ரோ லெவல் பிளானிங் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்ததாக எந்தவித அடையாளமும் ஒரு தடையுமே இல்லை. அந்த வகையிலே இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இப்ப ஃபீவர் கேம்ப்ஸ் அமைக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஃபீவர் கேம்ப்ஸ். இப்ப நாங்க இருக்கும்போது 7000 கேஸ் இருந்த பொழுது சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 550 ஃபீவர் கேம்ப்ஸ் போட்டோம். இப்ப பாருங்க, 250 ஃபீவர் கேம்ப்ஸ், 200 ஃபீவர் கேம்ப்ஸ் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை மாநகராட்சியோட ட்விட்டர் பேஜிலே தொடர்ந்து போட்டார்கள் எங்க கேம்ப்ஸ் நடத்தப்படணும். மக்களுக்கே தெரியாது. 3 நாட்களுக்கு முன்னதாக மக்களுக்கே தெரியாது எங்க ஃபீவர் கேம்ப்ஸ் போட்டாங்க. சோ மக்கள் அதை தேடி சென்று அவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை. சரி, இப்ப ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையில
ஹாஸ்பிட்டல்ல நிறைய விஷயம்னால வந்து டெத்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று வந்து ஹெல்த் கேர் ஸ்டாஃப்ஸ் போதிய அளவில் இல்லை என்று சொன்னால், ஆக்சிஜன் இல்லை என்று சொன்னால், ஐசியூ பெட்ஸ் இல்லை என்று சொன்னால். இப்போ ஐசியூ பெட்ஸ் அதிகப்படுத்துவதற்கு முந்தைய அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசாங்கம் செயல்படுது. இப்ப பாருங்க, ராஜீவ்காந்தி மருத்துவமனையில கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ்ல ஒரு 9 பேர் வெளியில வெயிட் செய்யுங்க. எல்லாருமே டாக்டர் நம்ம முதல்ல அலையில கையாண்டது வந்து சைனா வேரியன்ட். இன்னைக்கு வந்து அது 400 மியூட்டேஷனுக்கு மேல போயிருச்சு. இப்போ இந்தியன் வேரியன்ட்னு பேசக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. வந்ததுமே வந்து அங்கதான் இது பண்ணுது அப்படின்றப்போ அன்னைக்கு தேவைப்படல, இன்னைக்கு தேவைப்படுதுல்ல சார்? இல்லைங்க, ஆனா ஸ்ட்ராட்டஜி ஒரே. கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலயும் ஒண்ணுதான் சார். கோவிட் கேர் சென்டர்ஸ் இப்ப டிக்ரீஸ் ஆயிருக்கு சார். ஒரு மைல்ட் சிம்டமேட்டிக் பேஷண்ட் கோவிட் கேர் சென்டர்ஸ்ல இருப்பாங்க, அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. நாங்க இருக்கும்போது இன்க்ரீஸ் பண்ணோம், பெட் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், ஆக்சிஜன் இன்க்ரீஸ் பண்ணோம் சார். ஆக்சிஜன் கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம். இப்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சில கருத்துக்கள் இருக்கின்றது. நான் சுருக்கமாவே முடிச்சிடறேன். அட்டெண்டன்ஸ் பொறுத்தவரையில இன்னைக்கு காலையில கூட NDTV-ல 6 மணி போல நியூஸ்ல போட்டாங்க. நேற்றைய தினம் போல அட்டெண்டன்ஸ் உள்ளே போய் கேமரா எடுத்துட்டு போனாங்க. அட்டெண்டன்ஸ் மாஸ்க் போடுறது இல்லை, அவங்க மாஸ்க் போடணும். அவங்க தான் வந்து கேன்டீன் போடுறாங்க, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுல ஷார்ட் கேர் ஆஃப் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கின்றது. அது புரிந்து போர்க்கால அடிப்படையிலே இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ளேன். ஒன்றிணைவோம் என்று திருப்பியும் ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அவங்களோட டிவிலே நான் கூட பார்க்கக்கூடிய விதத்தில் கிட்டத்தட்ட அவ்வளவு கூட்டம் கூடி அந்த நிவாரண இதுவெல்லாம் வழங்குறாங்க. அதை தவிர்க்க வேண்டும் என்று. நிவாரணம் வீட்டுக்கு போய் வழங்குங்க, எதனா இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுல மைக்ரோ லெவல் பிளானிங் பொறுத்த வரையில் அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ராம்டெசிவிர் கொடுக்க வேண்டும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தவரை ரைஸ் ஃபிக்ஸையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். சிடி ஸ்கேன்ல கோராஜ் 5க்கு மேல இருந்தது என்று சொன்னாலே அரசாங்கத்துக்கு இன்டிமேஷன் பண்ணும்போது அவங்க உடனே தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை. ரேஷன் கார்டை பொறுத்தவரையில அந்த நிவாரண பொருள் வழங்கும் போது அது கூட்டம் கூடாமல் தவிர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் என்னுடைய சஜஷன். நான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக நடந்த ஆலோசனை கூட்டத்தின் பேர்ல ஆய்வு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் கூட தெல்ல தெளிவாக இது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதை கடைபிடிப்பார்கள் என்று நம்புகிறோம். ஓகே, ரைட். நான் இறுதியான பார்வைகளை பெறுவதற்காக டாக்டர் சரவணன் அவர்கள்ட்ட இருந்து இதை வந்து யாரு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்ம கடந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து பீக்கில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம லாக்டவுன் போனதுனால தான் வந்து அதை ஓரளவு அப்படியே தள்ளி கொண்டு வந்து பெரிய அளவிலான இது இல்லாமல் கடக்க முடிந்தது. ஆனால் இந்த முறை நிலைமை கைமீறி சென்று விட்டது, மத்திய அரசு இதில் கவனம் செலுத்தலைன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப 2 விஷயம் எடுத்துக்கிறோம். ஒண்ணு, ரவீந்திரநாத் அரசு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மத்திய அரசை மட்டும் குற்றச்சாட்டு சொல்றது முடியாது. ஏன்னா இது வந்து கொரோனா இந்தியாவில் மட்டும் வரல இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்றது நம்ம தவிர்த்திருக்க முடியாது. ஆனா செகண்ட் வேவ்க்கு நம்ம தயாரா இருந்திருக்கலாம்ல. இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ஜெயவர்தன் சார் சொன்ன மாதிரி 7000ல இருந்து இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 400 கொண்டு வந்துடும். நீங்க மத்திய அரசுன்னு பார்க்கல, ஆல் இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்ப ஸ்டேட் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 11,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டிய 700 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கு. அதனால மாண்பு பாரத பிரதமரும் கூட்டங்கள் நடத்துறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு, அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்க. கடிவாளத்தை சரியா பிடிக்கலையா மத்திய அரசு? இல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள்ல எல்லாம் இப்ப பயங்கர பேரெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப அவங்க யாருமே உலகம் போற யாருமே பண்ணலையா, ஒழுங்கா பண்ணலையா, மேனேஜ்மெண்ட் பண்ணலையா? அந்த மாதிரி எடுக்க முடியாது. வைரல் டிசீஸ், இட் இஸ் அன் எபிடமிக், பேண்டமிக். அதனால நம்மளுக்கு மீறி ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் இப்படி வந்துருது, அவ்வளவுதான். அது எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம்ன்றத. இப்ப லாக்டவுன்ன்றதை விட பாரத பிரதமர் சொல்றது மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உண்மையில டாக்டர் ஜெயவர்தன் சார் சொன்னது அதுதான் முக்கியம். இப்ப இருக்க அரசு இப்ப ஆட்சிக்கு வந்து இப்ப 1 வாரம் மாறினால கூட நம்மளுக்கு அப்படி தோணலாம். கடந்த அரசு வந்து 1 வருஷம் அந்த கொரோனா பீரியட் ஃபுல்லா அவங்க ஆட்சியில் இருந்தனால ஒரு ஸ்டெப்பா மாற்றி யோசிச்சு கடைசி மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட்டை உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா என்ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்ப வந்து அந்த இது நம்ம என்ன பார்க்கல, ஏன்னா 1 வாரம் தான் இருக்குது. அதனால இப்ப முதல்வர் இப்ப நிறைய திட்டங்கள் அறிக்கைகள் கொடுக்குறாரு, அறிவிப்பு பண்றாரு. உறுதியா இந்த மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட்டை நல்லா பண்ணாலே இந்த டிசீஸை நம்ம நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால அதோட சேர்த்து லாக்டவுன் இது பண்றோம். அதனால இது உறுதியாக குறைக்க முடியும். ஹெல்த் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். அதனால ஸ்டேட் நினைச்சாலே இதை பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம டாபிக் படி பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரெம்டெசிவிர் யார் கொடுப்பா, ஆக்சிஜன் பங்கீடு யார் கொடுப்பா, நாங்க வெறும் பெட்டை மட்டும் கொடுத்தா போதுமா? அரசோட பங்கு இருக்கிறது. அது வழிகாட்டுதெல்லாம் மக்கள் வந்து ப்ராப்பரா மாஸ்க் அணிந்து சானிடேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி லாக்டவுன்ல ஒழுங்கா வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த செயினை வைரல் செயினை பிரேக் பண்ண முடியும். இதுதான் முக்கியமானது. நிறைய மருந்து, நிறைய வேக்சின்றதை விட அந்த லெவலுக்கு போகாம தடுக்கிற இது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. ஓகே டாக்டர் ரவீந்திரநாத், அந்த கடிவாளம் மக்கள்கிட்ட தான் இருக்கிறது. நீங்க வந்து என்ன லாக்டவுன் போட்டாலும் கறி கடைக்கு போனா, மீன் மார்க்கெட் போனா கூட்டம் இருக்கிறது.
அப்படின்றப்போ இது மக்கள் ஒரு முடிவு எடுத்தா தானே, பக்கத்தில் ஒருத்தர் வந்தா கூட தள்ளி நிக்கணும்ன்ற அந்த இது மக்கள்கிட்ட தானே சார் இருக்கு அந்த கடிவாளம். மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க முக்கிய பங்காட்டுனா அவங்க பொறுப்பு உணர்வு, அது தவறு கிடையாது. அது உண்மையில மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கடிவாளம் என்பது அரசிட்ட தான் இருக்கு. மக்கள் கூடான ஏற்கனவே நீங்க லாக்டவுன் போட்டு சரியா நடைமுறைப்படுத்திருக்கணும் இல்லையா, இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கணும் இல்லையா, இதெல்லாம் மத்திய அரசு தானே இருக்கு, மாநில அரசு தானே இருக்கு. அதுக்கடுத்து தேர்தல் முடிந்த உடனே தமிழக அரசு அந்த முதல்வர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தேர்தல் கமிஷன் அனுமதியோடு போட்டு அப்பவே லாக்டவுன் அறிவிச்சிருந்தாருனாக்க தமிழ்நாட்டில் இந்த பாதிப்பு வந்திருக்காரு. அதுபோல மேற்கு தேர்தல் அந்த பல கட்டங்களை குறைத்து அங்கே தேர்தல் சீக்கிரமா முடிச்சு நாடு தழுவிய முறையில ஒரு பொது முடக்கத்தை பிரதமர் அறிவித்திருந்தாருனாக்க நாடு முழுவதும் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்காரு. அதனால மத்திய மாநில அரசு தவறு செஞ்சிருக்காங்க. அதுபோல டாக்டர் சரவணன் ஏராளமான நிகழ்ச்சியில உங்க இதில் கலந்துருக்கும் ஆயுத எழுத்துல பழைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சி அவர் போட்டு பார்க்கணும். அப்பெல்லாம் கடுமையான பிஜேபி விமர்சனம் பண்ணியிருக்காரு, மத்திய அரசு தான் காரணம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் அந்த கட்சி போயிட்டாரு, அதனால ஒரு குரல் மாறுகிறது, அதனால உண்மை மாறாது. அதனால இன்றைக்கு அதே போல நான் ரெம்டெசிவிர் பத்தி சொன்னேன். தெரியுது கடந்த அரசு நல்லா மேனேஜ் பண்ணாங்கன்றது தெரிய வருகிறது. அதனால எல்லா அரசும் நிச்சயமாக மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஏற்கனவே சொன்ன தகவல்ல டெக்கான் கிரானிக்கில் ஆர்டிகல் நேற்றைய தேதி உள்ள ஆர்டிகல், அதே மாதிரி இன்னைக்கு ஆங்கில இன்றுல கட்டுரை வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட் லைன் கரண்ட் ஃப்ரண்ட் லைன் வாங்கி படிச்சீங்கன்னா மத்திய அரசு எந்த அளவுக்கு தகவல் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ரெம்டெசிவிர் மருந்து கூட மாற்றாக நான் இன்டர்ஃபெரான் ஆல்பா 2B பயன்படுத்தலாம். அது வைரஸ் பல்கி பெறுகிறத தடுக்குது. அதே போலவே ஆக்சிஜன் தேவை குறைக்கிறது. அதை ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் ஓபியா போட்டு போனாலே போதும். இதை மத்திய அரசு அந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாடு அமைப்பு அவசர அனுமதி கொடுத்திருக்காங்க. அதை பரிசீலிக்கணும். ஏற்கனவே கியூபா சீனால பயன்படுத்தி சீனா பயன்படுத்திருக்கு, கியூபாலையும் பயன்படுத்திருக்காங்க, இத்தாலியில பயன்படுத்திருக்காங்க. அதை பரிசீலிக்க வேண்டும். அது இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நான் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள்ட்ட உங்ககிட்ட இருக்கக்கூடிய கடிவாளத்தை சரியா பிடிக்கலையா, ஆனா ஒரு ரோட்ல போறப்போ காவல்துறையினர் இப்பதான் கெடுபிடிகளை கொஞ்சம் தொடங்கியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்றப்போ இந்த மைக்ரோ லெவல் பிளானிங் என்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்போ அதுக்கு நீங்க தானே பதில் சொல்லணும். இல்ல, அதாவது இப்ப டாக்டர் ஜெயவர்தன் சொன்ன கருத்துக்களுக்கு எனக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு. அதாவது அவர் என்ன மாண்புமிகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை சொல்லிடுறேன். நான் அதாவது இந்த அரசாங்கம் நீதிமன்றத்திலேயே சென்று இது எங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல, எங்கள் கையை மீறி சென்று விட்டது என்று கூறியதுதான். அதே போல் இன்னொரு இது அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது 2 வாரத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கப்புறமா பல நாட்கள் பிரச்சனை இருந்துகிட்டே கொண்டே இருந்தது. அது அதை பற்றிய புரிதல் இல்லாமலே அவர் பல விஷயங்களை சொல்லியிருந்தார். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அசம்பிளில எங்க தலைவர் இந்த பிரச்சனையை பத்தி பேசுறப்போ உங்களுக்கு வயதானவர்களை கூட நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சியின் மூத்த தலைவரை பார்த்தும் அது ஒரு நகைப்பு விதமாக பேசியிருந்தார். ஆனால் இன்று பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் பல விதங்களில் சென்ற முறை எப்படியெல்லாம் அவர்கள் மக்களிடம் பார்த்திருக்கிறோம். ஒரு 9 நாட்கள் இருக்கும் அரசாங்கத்தை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்லும் டாக்டர் ஜெயவர்தன் அவர்கள் இப்போ ஒரு கட்சி கூட்டம் நடந்த பொழுது அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கலாம், இதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நாங்க யாருமே நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. நீங்க உங்களுடைய முதல்வரை புகழ்ந்து பேச வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். எங்களுடைய முதல்வர் இப்பொழுது வந்தவுடன் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் இறந்து போனவர்கள் பணி செய்பவர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் இதுநாள் வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் விதம் சிறப்பாக இருக்கிறது. கோவிடின் செகண்ட் வேவ் பத்தி தெரியாம இருக்கிறவர்கள் பல குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். ஆனால் நான் அரசியல் விரும்பவில்லை. இந்த கூட்டத்தின் முடிவாக இருக்க வேண்டும். நன்றி. டாக்டர் ஜெயவர்தன், அரசியலுக்குள் நாங்கள் போக விரும்பவில்லை. சென்ற தடவை எத்தனை புழுகு மூட்டைகள், எத்தனை பொய் அவதூறுகள் பரப்பப்பட்டன என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும். அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கும். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அந்த ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டத்தில் தெளிவாக சொல்லி இருந்தோம். அதை பின்பற்றுவோம் வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஓகே, ரைட். இது அரசியல் குற்றச்சாட்டு அப்படின்றத தாண்டி என்னைக்கு நம்ம விடுபடுவோம், என்னைக்கு நம்ம வெளியில மூச்சு விட முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாரிடமே இருக்கிறது. ஆனால் அதற்கு இந்த ஒரு லாக்டவுன் பீரியட் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பாதுகாப்பாக இருந்து வாழ்வாதாரத்தை தாண்டி முதல்ல நம்ம வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வேண்டும். அப்பதான் அரசுக்கு நம்ம அதை கை கொடுப்பதாக இருக்கும். விவாதத்தில் பங்கு கொண்ட 4 மருத்துவர்களுக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.